வணக்கம். செய்தி சுருக்கம். இரண்டாம் கட்ட தேர்தல் பிரச்சாரம் முடிஞ்சிருச்சு. இரண்டாம் கட்ட லோக்சபா தேர்தல் தமிழ்நாடு, கர்நாடகா இப்படின்னு 12 மாநிலங்கள்லயும் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்திலயும் 18ஆம் தேதி நடக்குது. அதே நாள்ல தமிழகத்துல 18 சட்டசபை தொகுதிகள்லயும் ஓட்டுப்பதிவு நடக்குது. இதுக்காக சில வாரங்களா நடந்துட்டு வந்த தீவிர தேர்தல் பிரச்சாரம் இன்னைக்கு சாயந்தரத்தோட முடியுது. இரண்டாம் கட்ட தேர்தல்ல 1644 வேட்பாளர்களோட தலைவிதி நிர்ணயிக்கப்படுது. கடைசி நாள்ல தலைவர்கள் ஓட்டு சேகரிச்சாங்க. தமிழகத்துல தேர்தல் பிரச்சாரத்தோட கடைசி நாளான இன்னைக்கு தலைவர்கள் தீவிரமா ஓட்டு சேகரிச்சாங்க. சேலத்துல முதல்வர் எடப்பாடி பழனிசாமி ரோட்ல நடந்து போய் துண்டு பிரசுரம் வழங்கி வாக்கு சேகரிச்சாரு. திமுக தலைவர் ஸ்டாலின் திருவாரூர்ல பிரச்சாரத்தை முடிச்சாரு. கருணாநிதிக்கு 6 அடி நிலம் கொடுக்க மறுத்த அதிமுக அரசு அகற்றணும் அப்படின்னு வாக்காளர்களுக்கு வேண்டுகோள் விடுத்தாரு. மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன், அமமுகவோட டிடிவி தினகரன் அப்படின்னு எல்லாருமே சென்னையில ஓட்டு சேகரிச்சாங்க. பெரம்பூர்ல தினகரன் பிரச்சாரம் செஞ்சப்போ செமையா டிராபிக் ஜாம் ஏற்பட்டுச்சு. வாகன ஓட்டிகள் சபிச்சுட்டே போனாங்க. கலெக்டருக்கு கொலை மிரட்டல், திமுக மேல புகார். திமுகவை சேர்ந்த வழக்கறிஞர் செந்தில்நாதன் தலைமையில 100க்கும் மேற்பட்டவங்க நள்ளிரவுல என்னோட வீடை முற்றுகையிட்டு கொலை மிரட்டல் விடுத்ததா கரூர் கலெக்டர் அன்பழகன் புகார் தெரிவிச்சிருக்காரு. நேற்றுக்கு ராத்திரி நள்ளிரவுல 11:45 வழக்கறிஞர் திரு செந்தில் என்பவர் திமுகவினுடைய மாவட்ட செயலாளர் திரு செந்தில் பாலாஜியினுடைய உத்தரவின் பேரில் மற்றும் காங்கிரஸ் கட்சியினுடைய வேட்பாளர் ஜோதிமணி அவங்க அறிவுரையின் பேரில் ராத்திரி என்னுடைய வீட்டில் தகராறு பண்ணிட்டு உள்ள நுழையணும்னு ஆசைப்பட்டாங்க. என்னுடைய உயிருக்கும் பாதுகாப்பு இல்லாத மாதிரி அச்சுறுத்தும் வகையில் கேட்டுக்குள்ளே வீட்டுக்குள்ளே நுழைய முயற்சி செஞ்சாங்க. இது சம்பந்தமாக எலெக்ஷன் கமிஷனுக்கு நான் ரிப்போர்ட் அனுப்பியிருக்கிறேன். பறக்கும் படையினர் வேஸ்ட் அப்படின்னு ஜெயக்குமார் சொல்லியிருக்காரு. வடசென்னை தேமுதிக வேட்பாளருக்காக ராயபுரத்துல முஸ்லிம்கள் நிறைஞ்ச பகுதியில அமைச்சர் ஜெயக்குமார் குல்லா போட்டுக்கிட்டு ஓட்டு சேகரிச்சாரு. திமுகவும் அமமுகவும் தைரியமா வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்கறாங்க, பறக்கும் படை வேஸ்ட் அப்படின்னு கோவத்தோட சொன்னாரு. நேற்றைக்கு இரவு சென்னையில முழுமை அளவுக்கு திமுகவும் அமமுகவும் எல்லாம் ஒரு ஓட்டுக்கு 200 ரூபாய் கொடுத்துருக்காங்க. தேர்தல் ஆணையம் இந்த ஃப்ளைங் ஸ்குவாட் நிறைய போட்டிருக்காங்க. ஆனால் ஃப்ளைங் ஸ்குவாடை பொறுத்தவரை வேஸ்ட்னு தான் சொல்லுவேன். உண்மையிலே ரெண்டாவது இன்னிங்ஸ்க்கு மோடி ரெடி ஆயிட்டாரு. பாஜகவுக்கு மெஜாரிட்டி கிடைக்காது, ஆனா தனிப்பெரும் கட்சியா வரும் அப்படின்னு நிறைய கணிப்புகள் சொல்லப்பட்டாலும் திரும்பவும் பிரதமராகும் அப்படின்றதுல மோடி முழு நம்பிக்கையோட இருக்காரு. புதிய அரசு அமைஞ்சதுக்கு அப்புறமா முதல் 100 நாட்களுக்கான செயல் திட்டத்தை வகுக்கும்படி பிரதமர் அலுவலகத்துக்கும் நிதி ஆயோக் துணைத் தலைவர் ராஜீவ்குமார், முதன்மை அறிவியல் ஆலோசகர் விஜயராகவன் எல்லாருக்குமே மோடி உத்தரவிட்டிருக்காரு. எண்ணெய், எரிவாயு, கனிம வளங்கள், சாலை மற்றும் உள்கட்டமைப்பு, கல்வி இப்படின்னு முக்கிய துறைகள்ல முட்டுக்கட்டையா இருக்கிற பழம்பாணி நடைமுறைகளை ஒழிக்கிறதுக்கான வழிவகைகளை ஆராய உத்தரவிட்டிருக்காரு. இப்படி செய்யறது மூலமா உள்நாட்டு மொத்த உற்பத்தி 2.5% உயரும். 2047 வளர்ந்த நாடா இந்தியா உருவெடுக்கும் அப்படின்னு மோடி நம்புறாரு. திரும்பவும் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் நதிகள் இணைப்புக்கு ரொம்ப முக்கியத்துவம் அளிக்க மோடி திட்டமிட்டிருக்காரு. குறிப்பா காவேரி கோதாவரியை இணைக்கிறது மூலமா தமிழகத்துல தண்ணீர் பிரச்சனையை தீர்க்க முடியும் அப்படின்னு உறுதியா நம்புறாரு. மழை காலத்துல காவிரி நீர் கடலுக்குள்ள வீணா வழிந்தோடுறதை தடுக்க தடுப்பணைகள் கட்டப்படணும் அப்படின்னும் அவரு சொல்லியிருக்காரு. நாகரிக அரசியல், சபாஷ் நிர்மலா. திருவனந்தபுரம் தொகுதியில காங்கிரஸ் எம்பி சசி தரூர் திரும்பவும் தேர்தல்ல நிக்கிறாரு. ஜெயிக்கணும் அப்படின்றதுக்காக அங்க இருக்கிற கோயில்ல எடைக்கு எடை வாழைப்பழங்களை நேர்த்தி கடன் செலுத்த போயிருந்தாரு. துலாபாரத் அரசு மேல் கொக்கி அருந்து இவர் தலையில விழுந்துடுச்சு. மண்டை உடைஞ்சு ரத்தம் கொட்டுச்சு. 6 தையல்கள் போடுற அளவுக்கு பலத்த காயமா. இவரை ஹாஸ்பிட்டலுக்கு போய் ராணுவ அமைச்சர் நிர்மலா சீதாராமன் நலம் விசாரிச்சாங்க. தீவிர பிரச்சாரத்துக்கு நடுவில் நிர்மலா என்னை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். இந்திய அரசியல்ல நாகரிகம் ரொம்ப அரிதான விஷயம், அதுக்கு உதாரணமா நிர்மலா சீதாராமன் இருக்காங்க அப்படின்னு தன்னுடைய ட்விட்டர் பக்கத்துல சசி தரூர் போட்டோவை போஸ்ட் பண்ணாரு. பஞ்சபூதங்கள்ல ஊழல் செஞ்ச திமுக. பூந்தமல்லியில் நடந்த பொதுக்கூட்டத்தில் பேசின நடிகை விந்தியா, ஸ்டாலின் ஒரு காலத்துல செய்யக்கூடாததெல்லாம் செஞ்ச செயல் தலைவர்னு சொன்னாங்க. ஒரு காலத்துல இவர் செயல் தலைவர், செய்யக்கூடாத செயலெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்த செயல் தலைவர், இப்போ செயல் போய் வெறும் தலைவர். வாக்களிப்பது நம்மளோட ஜனநாயக உரிமை, கடமையும் கூட. ஸோ சேவ் த டேட், April 18. இது போல மேலும் பல தகவல்களுக்கு தினமலர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் அப்படின்னு அழுத்திட்டு Facebook, Twitter, Instagramல எங்களை ஃபாலோ பண்ணுங்க.